இதை மட்டும் செஞ்சிங்கன்னா மாதம் மாதம் கரண்ட் பில் ஏறாமல் ரிப்பேர் ஆகாமலும் இருக்குங்க. அது எப்படின்ட்டு வீடியோவில் போயிட்டு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அது கூட எந்த பிராண்டாக இருந்தாலும் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் 3த்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வினிகர் சேர்த்து நல்லா நம்ம ஒரு கட்டி பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளை அதை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் அதிகமான கரப்பாம்பூச்சி, பள்ளி தொல்லைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி மேய்ஞ்சிட்ருக்கோம். அதை நம்ம எவ்வளோ தான் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாலும், எவ்வளோ மருந்து வச்சாலுமே அது அந்தளவு போகாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை எங்கெங்கெல்லாம் நம்ம அதிகமான பள்ளி தொல்லைகள், கரப்பாம்பூச்சி தொல்லைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு உருண்டைகள் இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் மாற்றி எடுத்துக்கலாம். இதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாதனால குழந்தைங்க இருந்தாலும் அந்தளவு பயம் கிடையாது. இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி எடுத்துக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சாதம், குழம்பு இதெல்லாம் கேஸில் கொதிக்க வைக்க செய்வோம். அந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போது கேஸை எவ்வளோ சூப்பராக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு இப்போ தாளித்து ஊற்றிருக்கோம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் புளி குழம்பு தான் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தாளித்து ஊற்றினதுக்கப்புறமா மேலே நுரப்புங்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரை பாருங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணுறோமோ அதே ஸ்டேஜில் குழம்பு இறக்குற வரைக்கும் அதே ஃப்ளேம்லேயே எரிய வச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும் போது சில பேர் ஃபஸ்ட்லேயே அதிகமான ஃப்ளேமில் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கேஸ் வேஸ்ட்டாக போகும். இதனால் நம்ம அடிக்கடி சிலிண்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இதை அவங்களுக்கு அது பழகி போயிடுச்சு அப்படின்னா சிலிண்டர் தீர்ற வரைக்குமே அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸும் மிச்சம், அதே டைமில் நமக்கு காசு மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு ஓரளவு கொதிச்சிருச்சு இல்லையா, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க, ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா குழம்பு கொதிக்கிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேம் தேவைப்படும். அதுக்கப்புறமா நம்ம தணலை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கொதிச்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு நார்மல் ஸ்டேஜ்லேயே தான் குழம்பு கொதிச்சிட்ருக்கோம். இதனால் நம்ம அதிகமான ஃப்ளேமில் வைக்கிறதுனால சீக்கிரமாக குழம்பு கொதிச்சிடும், காயெல்லாம் வெந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏன்னா கொதிச்சிருச்சு அப்படின்னாவே நார்மல் டெம்பரேச்சருக்கு அது வந்துடும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் வச்சே குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு அதை சமையல் செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம சீக்கிரம் அதை கொதிக்க வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவு டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சு நம்ம சிம்மில் வச்சு குழம்பு இறக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலண்டர் மந்த்லி காலண்டர் நம்ம தொங்க விட்டுருப்போம். நம்ம பொதுவாகவே ஹாலில் தான் மந்த்லி காலண்டர்லாம் தொங்க விட்டுருக்கும் போது நம்ம ஃபேன் போடும்போது எப்போதுமே ஹாலில் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமே ஹாலாக தான் இருக்கும். கிச்சனில் வேலை முடித்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹாலில் டிவி பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது டப்புன்னு அது அடிச்சுட்டே இருக்கும். அதுவே நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிக்டாக் அந்த ஹேர் பின் இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் எடுத்துக்கோங்க. இதில் சின்ன ஹேர் பின் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 பேப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஹேர் பின்னாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 பேப்பர் வச்சு பின் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம மாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி மாட்டி விடும் போதும் பார்த்திங்கன்னா அதிகமான காற்றுல டக்குன்னு அது அடிக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி டிக்டாக் ஹேர் பின் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நார்மல் ஹேர் பின் இருக்குல்லையா, நம்ம பூலாம் வச்சுப்போம் இல்லையா, அந்த ஹேர் பின் இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுத்த ஹேர் பின்னு
பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சொருகி காமிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி 2 ஹேர் பின்னும் என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்போதும் வந்து வீட்டில் வந்து துணிக்காய போடுறது கிளிப்பு வச்சுருப்போம் இல்லையா, அது இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஹேர் பின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளிப்பை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கிளிப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சில்வர் கிளிப்பாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நான் வந்து சொருகி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சில்வர் கிளிப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் காலண்டருமே நமக்கு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அடங்கிரும். அதனால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நமக்கு 12 மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு 12 பேப்பர் மட்டும்தான் வரும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். நல்லா அடியில் இந்த மாதிரி வந்து கிளிப்பை போட்டு விட்டுருங்க. அடியிலையும் கிளிப்பை போட்டுட்டு சென்டர்லேயும் ஒரு கிளிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். நான் அடியில் மட்டும்தான் போட்டிருக்கேன். அடியில் போட்டதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அது வந்து அப்படியே வந்து டப்புன்னு செவுத்தில் வந்து அடிக்காது. நமக்கு அப்படியே சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம நின்றுடும். நம்ம திருப்பி ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம திருப்பி இதே மெத்தடாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிக டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அடிக்கடி வந்து இந்த காலண்டர் வந்து காற்றுல பறந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸும் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் கட்டி பிடிச்ச மாதிரி வந்து நம்ம நெயில் பாலிஷ்லாம் வச்சுருப்போம். அப்படி இல்லைனா வேஸ்ட் நெயில் பாலிஷ் வச்சுருப்போம். அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் அதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை பெர்ஃப்யூம் இல்லாத டைமில் நம்ம வந்து சென்ட் அதை வச்சு தான் நம்ம வந்து நெயில் பாலிஷை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். கட்டி பிடிச்ச நெயில் பாலிஷாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெர்ஃப்யூம் அப்படி இல்லைனா வந்து சென்ட் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா வந்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம சூப்பராக வந்து நெயில் பாலிஷ் வந்து நல்லா லிக்விட் ஃபார்மில் நமக்கு கிடச்சி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து கட்டி பிடிச்ச நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வாஷிங் மிஷினுக்காக இந்த மாதிரி வந்து லிக்விட் தான் வாங்கியிருந்தேன். இந்த லிக்விட் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இந்த கவரை வந்து நம்ம தூக்கி போடாமல் இது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த தாளில் கொஞ்சமாக வந்து லிக்விட் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி ஒரு மக்கில் ஊற்றிட்டு நம்ம துணி துவைக்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 டைம் கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு 5ஆவது டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பைப்பில் வந்து தண்ணி வந்து இந்த கவர் ஃபுல்லாகவே நம்ம பைப்பில் தண்ணி பிடிக்கும் போது ஓவர் ஸ்பீடு இல்லாமல் லைட்டாக வந்து நம்ம திருவி விட்டு இந்த மாதிரி பிடிக்கும் போது தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. அதே டைமில் வந்து நமக்கு சீக்கிரமாகவும் அந்த கவர் வந்து நம்பிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நைஸாக நம்ம வந்து பைப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கவர் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் எதுக்காக வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கட்டியாக நமக்கு நல்லா ஒரு ஐஸ் ஃபார்மில் அது வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி நம்ம ஃபுல்லாக பிடிச்சாச்சு. மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கும் போது சீக்கிரமாக வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கவர் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து துணி துவைச்சி முடித்தோடனே அதை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் பில்லும் அதிகமாகாது, அதே டைமில் ரிப்பேரும் ஆகாது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடைசி வரை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. கீழ் சைடு பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து பத்தலை. அதனால் மேல் சைடில் நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக நிற்க வச்சிடலாம். இந்த மாதிரி நிற்க வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 டே வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுடலாம். அப்படி இல்லைனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம விடும்போது நல்லா ஐஸாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி கிடைக்கும். இப்போ கிடச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து கீராக்கில் தான் நம்ம வைக்க போகிறோம். நார்மல் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீடுகளில் கரண்ட் இல்லாத டைமில் ஷடவுன் டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து ஐஸை வந்து நல்லா ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கவரில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாகவே அது வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கவரும் நல்லா அழுத்தமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உருகாது. இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் இல்லாத டைமில் ஷடவுனாக இருக்கிற டைம்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜை வந்து நல்லா வந்து நார்மல் டெம்பரேச்சரில் நமக்கு வச்சுருக்கோம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் பில்லும் வந்து அதிகமாகும். அதே டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளும் பார்த்திங்கன்னா வீணாகாது. ஏன்னா நம்ம காலையில் வந்து ஷடவுன் ஆனிச்சு அப்படின்னா ஈவினிங் தான் வந்து நமக்கு கரண்ட் வரும். நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங்காகவே இருக்கும். இதனால் அதில் இருக்கிற பொருளும் வீணாக போகாது. டக்குன்னு கரண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா சரன்னு வந்து கரண்ட் பில்லும் அதிகமாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி கவரில் தண்ணியை ரெடி பண்ணி நல்லா ஃப்ரீஸ்
ரிலீஸ் ஆகி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டிப்ஸும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.